இங்க என்ன சொல்றாரு பாருங்க, 23 வசனத்துல சொல்றாரு, நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், ஆகவே நீர் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மை புறக்கணித்து தள்ளினார். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை ரிஜெக்ட் பண்றாரு நமக்கு தெரியாது, நமக்கு தெரியவே தெரியாது. இதோட நீ முடிஞ்ச அப்படின்ட்டாரு. இதுல கொடுமை என்ன தெரியுமா, அடுத்த 38 வருஷம் சவுல் ராஜாவாக இருக்கிறார். ஏன்னு சொன்னா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சவுல் ராஜாவாக இருந்த 2வது வருஷம், ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷம்னு அந்த 13:1 இருக்கு. 13:1-2 வாசிக்கும் போது சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல சவுல் ராஜாவா இருந்திருக்கிறார். தாவீது இன்னும் ராஜாவாகல, கர்த்தர் புறக்கணித்து தள்ளின பிறகு. இதுதான் பிரச்சனையே, கர்த்தர் நிறைய பேரை ஊழியத்தை தள்ளிட்டார், ஆனா ராஜாவாகவே இருப்பாங்க. கர்த்தர் அதெல்லாம் தடுக்கவே மாட்டாரு. இப்போ யோசித்து கர்த்தர் தள்ளிட்டாரு. மறுநாள் காலையில சவுலுக்கு வந்து சாப்பாட்டு பிரச்சனை வந்துச்சா? மறுநாள் காலையில சவுலுக்கு குதிரை இல்லாம போச்சா? இனி ராஜா இல்லைன்னு சொல்லிட்டு போர் சேவர்லாம் போயிட்டாங்களா? இல்ல. அடுத்த 30 வருஷம் ராஜா மாதிரியே தான் உட்கார்ந்தாரு, ஆனா ராஜா இல்ல. அபிஷேகம் போயிருச்சு, கர்த்தர் அபிஷேகத்தை எடுத்துட்டார். இப்போ பிரச்சனை, நீ சிங்காசனத்தில் ராஜா உட்கார்ந்து இருக்கிறதா கர்த்தருடைய அபிஷேகமான்னு கேட்டா கர்த்தருடைய அபிஷேகம் தான் முக்கியம். கர்த்தர் அபிஷேகம் இல்லாம நீ ராஜ்யபாரத்தில் உட்கார்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் புறக்கணித்து தள்ளின பிறகு நீ சீட்ல உட்கார்ந்துருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு நிறைய ஊழியம் அப்படிதான் நடக்குது. கர்த்தர் புறக்கணித்து தள்ளிட்டாரு. ஏன்? அவர்கள் அமலேக்கியருடைய ஆடு மாடுகளுக்கு பின்னால் போய்விட்டார்கள். உலகத்தினுடைய பொருளாசைக்கு பின்னாடி போயிட்டாங்க. உலகத்தினுடைய காரியங்களுக்கு பின்னாடி போயாச்சு. போன பிறகு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, திருப்பியும் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள் எத்தனை லட்சமாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள், தப்பே கிடையாது. அது தேவையா வாங்கிக்கலாம். கர்த்தர் அனுமதிக்காத காரியம் எத்தனை சின்னதா இருந்தாலும் தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டார், அவ்வளவுதான். இதுல நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையாங்கிறது தான் கேள்வியே. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? அந்த பொருள் மேல உள்ள ஆசை, சின்ன வயசுல இருந்து எனக்கு அது மேல ஒரு ஆசை இருந்துச்சு, அதை எப்படியாவது வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? கர்த்தருடைய அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதை நம்ம செய்வோம். என்னங்க சின்ன விஷயம் தானே, எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இருந்துச்சு. ஒரு தேவ மனுஷன் இருந்தாரு, அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டா, அவரு சிடி போட்டு பாட்டு பாடணும்னு அவருக்கு ஆசை. சிடி போட்டு பாட்டு போட்டு வெளியிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அவர் ஊழியத்துக்கு வந்த புதுசுல அவருக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. கர்த்தர் அவரை போட வேணான்னு சொல்லிட்டார். அப்புறம் அவருக்கு காசு வந்துச்சு, நல்ல சிடி போடக்கூடிய வசதி வாய்ப்புக்கு அவர் வந்தார். வந்தபோது ஒரு முறை சிடி போடுறதுக்கான ஆயத்த பணிகள் செஞ்சார். செய்யும்போது ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை சிடி போட வேணான்னு தானே சொன்னேன், காசு இருக்கு இல்லைங்கிறது ரெண்டாவது, உன்னை சிடி போட வேணான்றது தான் நான் சொன்னது. அந்த தேவ மனுஷன் அவர் நினைச்சா ஒரு 10 சிடி போடலாம், ஆனால் இன்னைய வரைக்கும் அவர் சிடி போடவே இல்லை. அவர் சொல்லுவார், கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அவ்வளோதான், வேணாம் விட்டுருங்க. கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டாரு. எங்கிட்ட காசு இருக்குன்றதுனாலையோ, செய்ய முடியும்ங்கிறதுனாலையோ, அல்லது என்னால் வாங்கக்கூடிய விலையில் அது அஃபோர்டா இருக்குன்றதுனாலையோ, அது ரொம்ப சீப்புங்க, அதெல்லாம் வாங்க முடியும், நான் நினைச்சேன் அந்த மாதிரி 10 வாங்குவேன்றதுனாலே பிரச்சனை அங்கே இல்லை. கர்த்தருக்கு சித்தமா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. அதுதான் கர்த்தர் பார்க்குறாரு. ஆடு மாடு நினைச்சிருந்தா அதை விட லட்சக்கணக்கில் ஆடு மாடை, கொழுமையானவைகளை சவுல் வாங்கி கர்த்தருக்கு பலியிட முடியும். அதை அமலேக்கியர்ந்த வெட்டினியா இல்லையா? அதுதான் கேள்வி. கீழ்ப்படிதலா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் இங்கே தான் மிஸ்டேக். அதனால என்ன ஆயிடுச்சு தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மனஸ்தாபப்பட்டார். சவுலை ராஜாவாக்குனதுக்கு நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், நான் அவனுக்கு இவ்வளோ மேன்மையை கொடுத்துருக்கிறேன், ஆனால் இன்னைக்கு உலகத்தில் உள்ள பொருளாசை, உலகத்தில் உள்ளதான லக்ஸூரியஸ் காரியங்கள், பெரிய காரியங்களை ஆசைப்பட்டுக்கிட்டு என் வார்த்தையை அவன் புறக்கணித்து தள்ளிவிட்டான். என் வார்த்தையை புறக்கணித்தவனை நான் தள்ளி விடுகிறேன். நீ ராஜாவா இருப்ப, ஆனா உனக்கு ஆல்டர்னேட்டை உருவாக்கி மேல வந்து உட்கார்ற வரைக்கும் நீ ராஜாவா தான் இருப்ப. தாவீது வந்து ராஜாவா உட்கார்ற வரைக்கும் உனக்கு கர்த்தர் ராஜாவா தான் உட்கார வச்சிருப்பாரு. ஆனா நீ கர்த்தருடைய பார்வையில் ராஜா அல்ல. உன் ஊழியம் கர்த்தருடைய பார்வையில் விருப்பமானதல்ல. கர்த்தர் உன்னை பயன்படுத்துகிறார் என்று சொல்ல முடியாது. நீ கர்த்தரால் புறக்கணித்து தள்ளப்பட்டவனாய் மாறி விடுவாய். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே, நான் நீர் விரும்புகிறது மட்டும் செய்யணும் ஆண்டவரே, 100%. எனக்கு பலன் இருக்குன்றதுனால நான் எல்லாத்தையும் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு பலன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் சொல்றதை மட்டும்தான் நான் செய்வேன் ஆண்டவரே. அதை தாண்டி நான் வேற ஒண்ணுமே செய்ய மாட்டேன். என் பலன் அதனால் குன்றி போனாலும் பரவாயில்லை ஆண்டவரே, நீங்க சொல்றதை மட்டும் செய்வேன். அப்படி ஒரு தீர்மானம் விடுங்க. உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார்.